அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியோட நிறைய சேவ் பண்ணுங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. இந்த நாளில் தான் மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரராக சிவபெருமான் காட்சி அளித்த நாள் இதுதான். ஐயப்பன் அவதரித்த நாள் இந்த நாள் தான், பங்குனி உத்திரம். அதே மாதிரி மகாபாரதத்தில் அர்ஜுனன் அவதரித்த நாளும் இந்த நாள் தான். மகாலட்சுமி இந்த பங்குனி உத்திர இந்த விரதத்தை கடைபிடித்து தான் மகாவிஷ்ணுவோடைய மார்புல இடம் பிடித்தாங்க. திருமணம் ஆகாதவங்க, திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்க நீங்க போய் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வருடத்துக்குள்ளார திருமணம் கைகூடும். கணவன் மனைவிக்குள்ளார ஏதோ ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்குது, சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்களும் நீங்கள் திருச்செங்கோடு போய் அர்த்தநாதீஸ்வரரை வணங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்குள்ளார மன ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நல்ல வகை வகையாக சமைச்சு ஒரு திருமண சாப்பாடு மாதிரி சமைச்சு சுவாமிக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணி பூஜை செய்து இறைவனுடைய அருள் பெறலாம். ஆகவே ஓம் குருப்யோ நமக. ஏப்ரல் 11/4/2025 பங்குனி உத்திரம். அதாவது இந்த பங்குனி உத்திரம் பற்றி உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறதுல ரொம்ப பெருமை கொள்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த நாளை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளணும். இந்த நாளுடைய மகத்துவத்தையும் மகிமையும் தெரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் பயனடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொளி. பங்குனி உத்திரம் அப்படின்றது பொதுவாக பார்த்திங்கனாக்கா பௌர்ணமியோடு சேர்ந்து வரும். சில நாளில் உத்திர நட்சத்திரம் தனியாக பௌர்ணமி தனியாக வரும். அந்த மாதிரி தான் இந்த வருடம் பார்த்திங்கனாக்கா உத்திர நட்சத்திரம் தனியாக வருது, பௌர்ணமி தனியாக வருது. நமக்கு கணக்கு நட்சத்திரம் தான். இப்போ பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி ஏப்ரல் 10/12/24 மதியானம் ஆரம்பித்து 11ஆம் தேதி மதியம் 3:10 வரைக்கும் உத்திர நட்சத்திரம் இருக்குது. நம்ம எதையுமே இந்த சூரிய உதயத்தில் வரக்கூடியதை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம். ஆகவே 11ஆம் தேதி தான் பங்குனி உத்திரம். பௌர்ணமி அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா 12ஆம் தேதி ஏப்ரல் அதிகாலை 3:21 ஆரம்பித்து 13ஆம் தேதி காலை 5:51 வரைக்கும் இருக்குது. நமக்கு பௌர்ணமி பொறுத்த வரைக்கும் இரவு வருவது தான் கணக்கு. ஆகவே 12ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வரவங்க கிரிவலம் வரலாம். இந்த பங்குனி உத்திரத்தோடைய சிறப்பு பற்றி முதல்ல நான் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நாளில் பார்த்திங்கனாக்கா அவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு நாள், இறைவனின் திருமண நாட்கள். அதாவது நம்ம ஒரு மனிதனுடைய திருமணத்தை எப்படியெல்லாம் நம்ம கொண்டாடுவோம், எப்படியெல்லாம் அந்த சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து மகிழ்வோம், அந்த மாதிரி இறைவனுடைய திருமண நாள் நிறைய நல் விஷயங்கள் இந்த நாளில் நடந்திருக்கு. அதாவது இந்த உலக ஆளுகின்ற ஆதிபராசக்தி மீனாட்சியாக அவதாரம் எடுத்து சுந்தரேஸ்வரரை திருமணம் செய்த நாள் பங்குனி உத்திரம். இந்த நாளில் தான் மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரராக சிவபெருமான் காட்சி அளித்த நாள் இதுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாளில் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிந்து கொள்ளணும். இந்த நாளில் அவதாரம் எடுத்தவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கவும். நம்ம கலியுக தெய்வமான ஐயப்பன் அவதரித்த நாள் இந்த நாள் தான் பங்குனி உத்திரம். அதே மாதிரி மகாபாரதத்தில் அர்ஜுனன் அவதரித்த நாளும் இந்த நாள் தான். வள்ளி அதாவது முருகப்பெருமானின் மனைவியான வள்ளி ஜனனமானதும் இந்த நாளில் தான். அதே மாதிரி சிவபெருமான் மன்மதனை நெற்றிக்கண்ணால் எரிச்சிடுறாரு. மீண்டும் மன்மதன் உயிர் தெழுந்த நாளும் இந்த பங்குனி உத்திரம் தான். இதுக்கு இத்தனை சிறப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா முருகப்பெருமான், நம்ம முருகப்பெருமானை தொடாமல் நம்ம புராணங்களுக்கு நம்ம கடந்து போக முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம முருகப்பெருமான் தேவசேனாவை, அதாவது தேவயானியை திருமணம் செய்த நாள் இந்த நாள் தான். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா மகாலட்சுமி
அவதாரம் எடுத்த நாளும் இந்த நாள் தான். அதே மாதிரி ஸ்ரீரங்கநாதரை வந்து ஆண்டாள் திருமணம் செய்தது இந்த நாள் தான். எவ்வளோ பெரிய மகத்துவம் பார்த்தீங்கன்னா, ஆண்டாள் வந்து ஒரு மானிட பெண்ணாக அவதரித்து இறைவனை திருமணம் செய்து கொண்ட நாள் இது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது, நம்ம வந்து எப்படி வந்து சிவபெருமானை அர்த்தநாதியாக நம்ம வழிபடுறோம், எப்படி நம்ம பார்வதி தேவிக்கு வந்து தன்னுடைய இடபாகத்தில் வந்து அவர் வந்து இடம் கொடுத்தார், அந்த மாதிரி மகாவிஷ்ணு வந்து மகாலட்சுமிக்கு வந்து தன்னுடைய மார்பில் வந்து இடம் கொடுத்தாரு. மகாலட்சுமி இந்த பங்குனி உத்திர இந்த விரதத்தை கடைபிடித்து தான் மகாவிஷ்ணுவுடைய மார்பில் வந்து இடம் பிடித்தாங்க. இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த நாள். இதே மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வந்து ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும். நம்ம ஸ்ரீதேவி, பூதேவி, அப்புறம் ஆண்டாள், அப்புறம் பெருந்தேவி நாச்சியாரோட வந்து நம்ம வரதராஜ பெருமாள் வந்து இந்த நாளில் வந்து காட்சி தருவார். இந்த நாளில் நாம் என்ன செய்யணும், அதுதான் இங்கே வந்து முக்கியமானது. அதாவது நம்ம பொதுவாக வந்து விசேஷ நாட்கள் வரும்போது, இறைவனுக்கான ஒரு நல்ல நாள் வரும்போது விரதத்தை கடைப்பிடிப்போம். ஆனால் இந்த நாளில் நீங்கள் விரதம் கடைப்பிடிக்க வேண்டாம். இந்த நாளில் நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் வடை பாயாசத்தோடு சமைச்சி நீங்கள் பூஜை செய்து, திருமணத்தில் நம்ம போய் எப்படி விருந்து சாப்பிடுவோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிடலாம். அன்னைக்கு கொண்டாட்டமாக நீங்கள் இறைவனை வந்து வழிபடலாம். நிறைய பேர் திருமணம் ஆகாமல் இருப்பாங்க, நிறைய பேர் திருமணத்துக்காக காத்திருப்பாங்க, ஏதோ ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருக்கும். இந்த நாளில் திருமணம், அதாவது நிறைய கோவில்களில் வந்து சிவபெருமானோட கோவில்களில் வந்து திருமண வைபவம் நடக்கும், வைணவ ஆலயங்கள்லையும் நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம முருகப்பெருமானுக்கும் தேவசேனாவுக்கும் திருமணம் வைபவம் நடக்கும். மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருமண வைபவம் நடக்கும். இதை நீங்கள் போய் பார்க்கும்போது, அது திருமணம் ஆகாதவங்க, திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்க நீங்கள் போய் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வருடத்துக்குள்ளார திருமணம் கைகூடும். உங்கள் திருமணத்துக்கான தோஷங்கள், தடைகள் எல்லாமே இதில் நீங்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை செய்து பாருங்கள். அடுத்த வருடம் இதே நாளில் நீங்கள் வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துவீங்க. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு நான் இன்னும் ஒரு நல்ல விஷயமும் சொல்கிறேன். திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களும் சரி, கணவன் மனைவிக்குள்ளார வந்து எப்போவுமே சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்குது, எங்களுக்குள்ளார ஏதோ ஒரு சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கூடியவங்க எந்த இறைவனை வழிபடணும், இதை நிறைய பேர் என்கிட்ட கேட்டது. நீங்கள் திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரரை வணங்கணும். அதாவது அம்மையும் அப்பனும் இணைந்த ரூபமாக மூலஸ்தானத்தில் வந்து அர்த்தநாதியாக வந்து மூலவராக வந்து காட்சி அளிப்பாங்க. அதை நீங்கள் வணங்கும் போது உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும். நீங்கள் அந்த பரிகாரம், இந்த பரிகாரம், அந்த தோஷ நிவர்த்தி, இந்த தோஷ நிவர்த்தி எதுவுமே செய்ய வேணாம். ஒரே ஒரு பரிகாரம் தான். நீங்கள் போய் திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரரை வணங்கி சாஷ்டாங்கமாக அவரை நமஸ்காரம் செய்தாலுமே உங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொன்னது கணவன் மனைவிக்குள்ளார வந்து ஏதோ ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்குது, சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்களும் நீங்கள் திருச்செங்கோடு போய் அர்த்தநாதீஸ்வரரை வணங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்குள்ளார மன ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இறையை பற்றியும் நம்ம தெரிஞ்சிக்கும் போது நிதர்சனமான சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் நம்ம கூட அம்மா அப்பா இருப்பாங்க, மாமனார் மாமியார் இருப்பாங்க, கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. கணவன் மனைவி அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது. அந்த நேரத்தில் அவங்க நம்மளை சமாதானப்படுத்துறது இதெல்லாம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நாம் தனித்து இருக்கிறோம். தனித்து இருக்கும்போது 2 பேருமே சம்பாதிக்கிறோம், 2 பேருக்குமே பொறுமை இல்லை. ஆகவே முதல்ல வந்து நம்ம வந்து நிதர்சனமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். கணவன் இல்லாமல் மனைவி இல்லை, மனைவி இல்லாமல் கணவன் இல்லை. நம்ம 2 பேரும் வாழ்க்கையில் இணைந்த பிறகு எது இருந்தாலும் 2 பேருமே ஈக்குவலாக எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். நமக்குள்ளார ஈகோவை நம்ம விட்டுடணும். ஈகோவை விட்டுட்டு இது நம்மளுடைய வாழ்க்கை, நாம் தான் வாழ்க்கை, நம்ம இருக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம தான் வந்து ஆறுதல், அனுசரணை, பாதுகாப்பு. நம்ம குழந்தைங்களுக்கு நாம் தான் வந்து எதிர்காலம். அவங்க தான் நம்மளை பார்த்து தான் வளர்கிறாங்க, நம்மளை பார்த்து தான் அவங்களுடைய எதிர்காலம் நல்லபடியாக அமையுன்றதை நீங்கள் மனசில் நினச்சிக்கணும்.
அதுக்கப்புறம் தான் இறைவனும் அருள் புரிவார். அந்த ஒரு மன ஒற்றுமையோடு நீங்கள் இறைவனை போய் வணங்கும்போது உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள் சஞ்சலம் கூட நீங்கி ஒற்றுமையாக நீங்கள் இருப்பீங்க. அதனால் இந்த நாள் அப்படின்றது, இந்த பங்குனி உத்தரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு நாள். அதாவது இறைவனுக்கான திருமண நாட்கள், இத்தனை திருமணங்கள் நடந்திருக்கு. அது இல்லாமல் மகாலட்சுமி அவதாரம் எடுத்திருக்காங்க, வள்ளி அவதாரம் எடுத்திருக்காங்க, அர்ஜுனர் அவதாரம் எடுத்திருக்காரு, நம்ம ஐயப்பன் அவதாரம் எடுத்திருக்காரு, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம். இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா நம்மளால்? ஒரே நாளில் ஒரு யுகத்துலேயும் இந்த மாதிரி ஒரு அற்புதங்களை இந்த குறிப்பிட்ட நாளில் நடக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய மகத்துவமாக இருக்கும். அதை 12வது மாதமான இந்த பங்குனி மாதத்தில் 12வது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் சேர்றது தான் இந்த பங்குனி உத்திரம். எவ்வளோ ஒரு அற்புதமான நாள். ஆகவே இந்த நாளில் நீங்கள் என்னதான் வேலைக்கு போனாலும் காலையிலையோ மாலையிலையோ ஏதோ ஒரு நேரத்தை நீங்கள் செலவழித்து கண்டிப்பாக கோவிலுக்கு சென்று அந்த திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை, நீங்கள் சிவபெருமானை, முருகப்பெருமானை அல்லது நீங்கள் பெருமாளை, ஆண்டாளை நீங்கள் தரிசனம் செய்யலாம். வீட்டில் இருக்கக்கூடியவங்க அன்னைக்கு உங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் நல்ல வகை வகையாக சமைச்சு ஒரு திருமண சாப்பாடு மாதிரி சமைச்சு சுவாமிக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணி பூஜை செய்து இறைவனுடைய அருள் பெறலாம். ஆகவே இத்தனை விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்ததற்கான காரணம் என்னென்னா, இதை தெரிந்து கொண்டு வரும் காலங்களில் எல்லோருமே இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழும். அதே மாதிரி நார்மலாக வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இறைவனின் அருள் பெற்று நல்லபடியாக வாழணும் அப்படின்றதுக்காக தான் இதை உங்கள் எல்லார்கிட்டையும் பகிர்ந்தது. இதை மற்றவருக்கும் பகிர்ந்து இந்த மகத்துவமான நாளை பயன்பெற்று இறைவனின் அருள் பெற செய்யுங்கள். ஹரஹர மகாதேவா. அக்ஷய திருதியைக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்குற ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்புள்ள தங்கம் இலவசம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile.